இந்த ஐடி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை நாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஃபுட் பேட்டர்ன் மாறிடுச்சு, இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன்லாம் இந்த ஐடி நிறுவனங்கள் வந்த பிறகு நிறைய மாறிடுச்சுன்றது நமக்கு தெரியும். ஏதோ ஒரு நாள் அவங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க, சாட்டர்டே சண்டேனா கூட அந்த சாட்டர்டே சண்டேல கூட அவங்க அந்த குடும்பத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் போகிறது. ஏன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இருந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துறது, என்னுடைய பள்ளி பருவத்திலேருந்து கல்லூரி பருவத்திலேருந்து அவருடைய காதல் பருவத்திலேருந்து அவருடைய திருமணம் நடந்ததுலேருந்து இன்றைக்கி அவங்க பசங்க ஸ்கூலில் படிக்கிறது எல்லா விஷயங்களுக்குள்ளுமே நாங்கள் ஒன்றிணைந்து பயணித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நண்பர் இன்றைக்கி இல்லை. ஏண்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த வேலை செய்த இடத்துல அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒர்க்லோடு அதிகமாக இருந்திருக்கு. எப்பவுமே ஸ்லீப் பேட்டர்ன் மாறிட்டாலே உடல்நிலை பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நமக்கு பொதுவாகவே மருத்துவர்களால் நிறைய விஷயத்தில் சொல்கிறாங்க, கை நிறைய சம்பளம் இருந்தாலும் அதில் காசை நம்ம மருத்துவமனைக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. வேலையில் எனக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு, வேலையில் என்னை ப்ரெஷர் பண்ணாங்க, இது பண்ண சொன்னாங்க அப்படின்னா உடனே எழுதி கொடுத்துட்டு நன்றி வணக்கம்னு வந்துடணும். ஏன்னு கேட்டால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், பணத்தை நம்ம சம்பாரிச்சிடலாம், அது ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உயிர் திரும்ப வருமா? முட்டாள்தனமாக சில முடிவுகள் எடுக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை, அதை யாரெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அந்த தாய் என்கிட்ட சொல்லும் போது அது கண்ணீர் வரக்கூடிய ஒரு சூழலுங்க. கதவு திறந்து பார்க்கும்பொழுது நான் அப்புறம் சாப்பிட வரேன்ட்டு காலை உணவையும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் கூட காலை உணவையும் மதிய உணவையும் ஸ்கிப் பண்ணக்கூடிய அளவுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. காவல்துறையில் ஒரு நண்பர் திடீர்னு இறந்து போயிட்டாருன்னா ஒட்டுமொத்த காவல்துறை நண்பர்கள் வந்துடுறாங்க. ஒரு தனியார் நிறுவனம் அம்பத்தூர் எஸ்டேட்டோ சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டோ கம்பெனி வேலை பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்துடுறாருன்னா மொத்த பேர் வந்துடும். ஆனால் இந்த ஐடி நிறுவனங்கள் இருக்கிறபோது இவங்க கண்டுக்கவே இல்லைங்க, யாருமே வரலைங்க. ஒரு கூட்டம் இருக்கணும் இல்லையா, அந்த கூட்டமே வரலைங்க. வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அந்த விஷயம்னு பார்த்தா, இது இந்த ஐடி செக்டாரில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு. அவங்களுக்குன்னு மட்டும் கிடையாது, ஐடி செக்டாரில் அவங்க மட்டும் வேலை செய்வாங்க, அவங்க குடும்பம் அவங்கள நம்பியே இருக்கும். இந்த ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய அதாவது வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவங்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே, ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ 2023 பார்த்திங்கன்னா ஜனவரி 8-9 நினைக்கிறேன், அந்த பீரியடில் போரூரை சார்ந்த ஒரு நபர் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்திலே 7வது மாடியிலேருந்து குதித்து அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய வேலையில் சரியான முறையில் அதை முடித்து கொடுக்க முடியல. ஏன்னா கண்டினியூஸாக வேலை பளு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபுட் பேட்டர்ன் மாறிடுச்சு, இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன்லாம் இந்த ஐடி நிறுவனங்கள் வந்த பிறகு நிறைய மாறிடுச்சுன்றது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் இவங்க அங்கே வேலைக்கு போயிட்ட பிறகு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 100% ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த கம்பெனிக்காக நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்றதுக்காக பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலை செய்ய ஆரம்பித்தோன்னே இதோட பெட்டராக பண்ணோன்னு சொல்லி ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழலுக்குள்ளே அவங்க தள்ளப்படுறாங்க. இதனால் வெளி உலகத்தையே தெரியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஏதோ ஒரு நாள் அவங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க, சாட்டர்டே சண்டேனா கூட அந்த சாட்டர்டே சண்டேல கூட அவங்க அந்த குடும்பத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் போகிறது. ஏன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இருந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துறது, அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நண்பர் ஜனவரி 8, 2023 அப்படின்னு நினைக்கிறேன், அவர் தன்னுடைய வேலையில் ஒரே ப்ரெஷராக இருக்குது, என்னால் அது வேலையை முடிக்க முடியல அப்படின்ற ஒரு என்ன பண்ண ஒரு அச்சம், ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே அவர் போனதுனால அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதே போல் அவர் பேர் ஷியாம் சுந்தர். அவர் ஃபேஸ்ட் டிஃபிகல்ட்டி இன் கம்ப்ளீட்டிங் இஸ் ஒர்க்குன்றான். அந்த டைமில் ஃபேஸிங் டிஃபிகல்ட்டி இன் கம்ப்ளீட்டிங் இஸ் ஒர்க் அப்படின்னா, வேலைன்றது என்னென்னு கேட்டால் நம்மளாக விருப்பப்பட்டு ஒரு வேலைக்கு போகிறது. அதே நேரத்தில் இதெல்லாம் நம்மளை தேடி போன ஒரு வேலை, தேடி நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம போனோம். அதே நேரத்துக்கு நல்ல நிலையில் ஐடி நிறுவனங்களும் அதனுடைய ஊழியர்களை சம்பளம் கொடுத்து பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் நிறைய நெருக்கடிகள், நிறைய ஒர்க் லோடு கொடுத்துட்ருக்காங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். சப்சிக்வெண்ட்டாக வரும்பொழுது செப்டம்பர் 24 பார்த்திங்கன்னா 38 வயது, ஏற்கனவே பார்த்த ஷியாம் சுந்தர் அவர் 48 வயது, ஒரு 38 வயது இவர் கார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தேனி மாவட்டத்தை சார்ந்தவர். இந்த தேனி மாவட்டத்தை சார்ந்த நண்பர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, சென்னையில் தங்கியிருக்காரு. சென்னையில் தங்கியிருந்து வேலை செய்கிறாரு. இதில் ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அவருக்கு 2 சின்ன குழந்தைகள், மனைவி கோயிலுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறார், செப்டம்பர் 24 அவர் வீட்டில் இருக்கும்பொழுது அவர் சூசைட் பண்ணிடுறாரு, தற்கொலை செய்து கொள்ளுகிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் இதே பிரச்சனை தான்.
ஒர்க் லோடு, ப்ரெஷரு, டென்ஷனு, ஆஃபீஸில் இது மாதிரி வந்து ஒரே நெருக்கடியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்றதற்காக அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டு இறந்துடுறார். அதே போல் ஆனா செபஸ்டின் 2023 ஒரு வழக்கு இருக்குது. அதே போல் 2021 தாளம்பூரில் சேம் வந்து ஐடி நிறுவனத்தில் வேலை செய்த ஒரு நண்பர் வந்து தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் ஜெயபாலன் சொல்லிட்டு ஒருத்தர் இறந்து போகிறாரு. இப்படி வந்து கண்டினியூஸாக வந்து இந்த ஐடி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து தற்கொலை செய்து கொள்வதை நாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனங்கள் இதற்கு என்ன வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்ட்டு இது வரைக்கும் தெரியல. பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 2021 பார்த்தா இந்தியாவிலே 2வது இந்த தற்கொலை அதிகமாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாநிலமாக, தற்கொலை லிஸ்ட்டு பெருசாக இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது. 2021 கணக்குப்படி பார்த்தோன்னா 18,295 தற்கொலை வழக்குகள் வந்து நம்மகிட்ட தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. 2021 அந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்க்க முடியுது. அதே போல் 2012லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நங்கநல்லூரில் வந்து ரமலக்ஷ்மி அப்படின்ற ஒரு பெண் வந்துட்டு வேலை பளுனாலையும் டென்ஷன்னாலையும் வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். அப்போ இது தொடர்ச்சியாக இது நடந்துக்கிட்டே வருது. இப்போ பாருங்கள், குழந்தைலாம் இருக்கும்பொழுது குழந்தை இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இவங்க கை நிறைய போகிறாங்க, 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் எங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம் நம்ம. ஆனால் அந்த ஐடி நிறுவனத்தில் போய் இவங்க என்ன பண்ணால், நான் கேள்விப்பட்டது இப்போ ரீசெண்டாக எதுக்காக இதை நம்ம பேச வரோன்னு கேட்டால், என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் வந்து சிறு வயதிலேருந்தே அதாவது ஃப்ரம் சைல்டுஹுட்னா பார்த்துக்கோங்களேன், குட்டி சின்ன வயசுலேருந்தே திருமணம் ஆகிற வரைக்கும் இப்போ வரைக்கும் தொடர்பில் இருந்த ஒரு நபர் இன்றைக்கி இல்லை. அவர் வந்து திடீரென்ற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அம்பத்தூர் பக்கத்தில் ஒரு பகுதியில் வந்துட்டு அவர் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்ற ஒரு செய்தி கேட்டு நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டேன். அந்த டெத்துக்கெலாம் போய் நம்ம வந்து என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏன்னா நல்ல ஒரு நண்பர், எல்லாருடைய விஷயத்துலையும் பங்கு பெறக்கூடியவர், நல்ல குடும்பம், பேக்ரவுண்டு, நல்ல பேக்ரவுண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோடு அப்படின்ற விஷயத்தை தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி என்ன ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோடு? இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சென்னையில் மட்டுமே நண்பர்களே நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதை நம்ம சொல்கிறோம். இது நீங்கள் கருத்தில் கொள்ளணும். சென்னையில் மட்டுமே 4000 ஐடி நிறுவனங்கள் இருக்கிறது. எங்கே? சென்னையில் மட்டுமே 4000 ஐடி நிறுவனங்கள் இருக்குது. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, அந்த நிறுவனத்தில் நெருக்கடி கொடுக்குறான். இப்போ நான் சொன்ன நண்பர் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய பள்ளி பருவத்திலேருந்து, கல்லூரி பருவத்திலேருந்து, அவருடைய காதல் பருவத்திலேருந்து, அவருடைய திருமணம் நடந்ததுலேருந்து, இன்றைக்கி அவங்க பசங்க ஸ்கூலில் படிக்கிறது எல்லா விஷயங்களுக்குள்ளுமே நாங்கள் ஒன்றிணைந்து பயணித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நண்பர் இன்றைக்கி இல்லை. ஏண்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவருக்கு அந்த வேலை செய்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒர்க்லோடு அதிகமாக இருந்திருக்கு. அதனால் வந்து உடல்நிலை சரியாக பாருங்கள். இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிற நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த ஸ்லீப் பேட்டர்ன் டோட்டலாக மாறிடுச்சு. எப்பயுமே ஸ்லீப் பேட்டர்ன் மாறிட்டாலே உடல்நிலை வந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது நமக்கு பொதுவாகவே மருத்துவர்கள் நிறைய விஷயத்தில் சொல்கிறாங்க. கை நிறைய சம்பளம் இருந்தாலும் அதில் காசை வந்து நம்ம மருத்துவமனைக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது, ஒரு நெருக்கடியான ஒரு விஷயம் ஏற்படுது. இப்போ இந்த நண்பரை பொறுத்தவரையில் நல்ல நிலையில் வேலை செய்து கொண்டு இருந்தவர், அவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே நான் சொன்ன நண்பர்கள் ஷாம் சுந்தராக இருக்கட்டும், கார்த்திகேயனாக இருக்கட்டும், ஜெயபாலனாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஆனா செபஸ்டினாக இருக்கட்டும், பல்வேறு நபர்கள், ரமலக்ஷ்மியாக இருக்கட்டும், பல்வேறு நபர்கள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பட்டியல், கேள்விப்பட்ட பட்டியல், படித்த பட்டியலை நம்ம சொல்கிறோம். இது இல்லாமல் ஒரு நீண்ட நெடிய பட்டியல் வந்து இருக்கிறது. இந்த நீண்ட நெடிய பட்டியல் என்ன கேட்டால், ஒரு குடும்பம் இப்போ நல்லா பாருங்கள், மனைவி இருக்கிறாங்க, பசங்க இருக்காங்க அப்படின்னும் பொழுது, வேலையில் வந்து எனக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு, வேலையில் வந்துட்டு என்னை ப்ரெஷர் பண்ணாங்க, இது பண்ண சொன்னாங்க அப்படின்னா உடனே எழுதி கொடுத்துட்டு நன்றி வணக்கம்ட்டு வந்துடணும். ஏன்னு கேட்டால், இப்போ நான் என்ன சொல்கிறேன், பணத்தை நம்ம சம்பாரிச்சிடலாம், அது ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உயிர் போன உயிர் திரும்ப வருமா? முட்டாள்தனமாக சில முடிவுகள் எடுக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை, அதை யாரெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா 11வது 12வது படிக்கிற பசங்க இருக்காங்க. பசங்க இருக்கும் பொழுது அவர்களுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகும்? நீ வேலை நடந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னா உடனே ஒரு அதிலே நிறைய கமிட்டி இருக்குது. இந்த ஐடி ஃபீல்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி கடலாக இருக்குது. நான் கூட நிறைய மனுக்கள் கொடுத்துருக்கேன். இந்த ஐடி ஃபீல்டில் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனு எங்கே இருக்குன்னே தெரில. ஆனால் இப்போ போது பார்த்திங்கன்னா, இப்போ 4000 ஐடி நிறுவனங்கள் சென்னையில் மட்டுமே இருக்குங்க. இப்போ ஒரு நிறுவனம், இப்போ நான் அதில் முக்கியமான ஒரு நிறுவனங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஸ்மார்ட்டரு, டிசிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் ஜோஹோ, காக்னிசன்ட்டு, அமேசானு, ஹெச்எல் டெக்கு, ஐபிஎம், டிஎக்ஸி டெக்னாலஜி, டெக் மஹேந்திரா, கேப்ஜெமினி, அப்புறம் வந்துட்டு டெல் டெக்னாலஜிஸு, ஃப்ரெஷ் டெக்கு,
ஃப்ரெஷ் டெஸ்க்கு, பேபால், அப்புறம் வந்து கிஸ்ஃப்ளோ, இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முன்னணி நிறுவனங்கள். ஆக்சென்சர் இது மாதிரிலாம் முன்னணி நிறுவனங்கள் சென்னையில் இருக்காங்க. ஆனால் 4000 ஐடி நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த நண்பருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10, 12 ஆண்டு காலம் வந்துட்டு அவர் அதே ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அப்போ ஒரு நிறுவனத்தை விட்டு வெளியில் வந்தாலும் நமக்கு இன்னொரு நிறுவனத்தில் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம லோன் வாங்கியிருப்போம், வீடு கட்டியிருப்போம், நிறைய செலவுகள்லாம் இருக்கும். அதில் மாற்றிருக்கிறது கிடையாது. நிறைய பேர் இந்த ப்ரெஷர்னாலே என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வந்து உங்களுக்கு தெரியும் விவசாயம் பார்க்க போனவர்களாக இருக்காங்க. இப்படி ஐடி ஃபீல்டிலேருந்து அப்பா இது ஒரே தலைவலியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நண்பர்கள் 3-4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிலம் வாங்கி அந்த நிலத்தில் வந்து விவசாயம் செய்து அதில் சம்பாதிக்கக்கூடிய நண்பர்களும் நமக்கு தெரியும். அதே போல் இது மாதிரி ஐடி ஃபீல்டிலேருந்து வெளியில் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு குட்டி நிறுவனமாக ஆரம்பித்து அந்த நிறுவனத்தில் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்து அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்படி தான் நம்ம சிந்தித்து போக வேண்டும். தவிர இப்போ நான் சொன்ன நிறுவனங்கள்லாம் வந்து முக்கியமான நிறுவனம் சென்னையில். ஆனால் இப்போ ஒரு நிறுவனத்தில் நெருக்கடி இருக்கிறது, ஒரு வேலை செய்கிற இடத்துல எனக்கு நெருக்கடி இருக்கிறது, அதுக்காக நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறதே மிக தவறான விஷயம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மனோஜ் சர்மாவுடைய ஆக்ராவில் நடந்த வழக்கு. அது வந்து டிசிஎஸ்னுடைய முக்கியமான ஆள். ஆக்ராவில் வந்து அவர் தற்கொலை செய்கிறார். அது குடும்ப பிரச்சனை. அதே போல் வந்து அட்டுல் சுபாஷ்னு ஒருத்தர் பெங்களூரில் செத்தார். அதுவும் குடும்ப பிரச்சனை. அது அந்த விஷயமே தவறான ஒரு விஷயம். ஏன்னா குடும்ப பிரச்சனைகள் வரும்பொழுது அதை நீதிமன்றம் மூலமாக அணுகணும். அது சட்ட ரீதியாக தான் நம்ம கொண்டு போகணும். அதற்கான என்னெல்லாம் நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். அதை நம்ம ஊடகங்கள் வாயிலாக சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த ஐடி நிறுவனங்களில் தொடர் தற்கொலைகள் அப்படின்ற ஒரு விஷயம் கடந்து போயிடுறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் கார்த்திகேயன் இருந்திருக்கும் போது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கணும். அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம் சுந்தர் இறந்து போயிருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கணும். சட்ட ரீதியாக என்ன பண்ண முடியும், இதை தடுப்பதற்கு என்ன பண்ணணும்? இந்த ஐடி நிறுவனங்கள் கோடி கோடியாக அவங்களும் பணம் சம்பாதிக்கிறாங்க. லட்சத்தில் இவங்க வந்து வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி உயிர் போயிடுது இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு அச்சுறுத்தலோட ஒரு பயத்தோடு தான் வந்து வேலையில் இருக்கான். ஏன்னு கேட்டால் நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்களோ, இல்லை நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி ஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும், வேறு இருக்கிற எந்த நிறுவனங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு வரக்கூடாது. இவர்களுக்கு என்னென்னா அந்த 2 நாட்கள் வாரத்தில் வந்துட்டு 2 நாட்கள் இவங்க வந்து விடுமுறை கொடுக்குறாங்க. அதை வந்து 3 நாட்களாக மாற்றி அந்த 3 நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இவர்களுடைய மண்டை வந்து மூளை வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் இவங்க என்ன பண்ணால் அடுத்த கட்டம் வேலை செய்ய முடியும். இப்போ இந்த 5 நாட்களுக்கான வேலையை பார்த்திங்கன்னா இவர்கள் 10-15 நாட்களுக்கான வேலைகள் வந்து இவர்கள் மீது திணிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போல் ஒரு நண்பர் இது மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் ஒருத்தர் தவறிடுறாரு. தவறிட்ட பிறகு நான் இந்த விஷயத்திற்குள்ளே போகும்போது அவருடைய இறப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவர் இருந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனம், தனியார் நிறுவனம், ஐடி நிறுவனம், அந்த நிறுவனத்திலேருந்து யாரும் அவ்வளோவா வரவே இல்லை, ஆளே வரல. ஆனால் ஒரு தகவல் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2-3 நாள் கழித்து வந்து நாங்கள் வந்து ஒரு லெட்டர் கொடுங்க, இல்லாட்டி மெயில் பண்ணுங்கள், அந்த மெயிலை பேஸ் பண்ணி வந்து லேப்டாப் எல்லாம் ஒப்படைச்சிருங்க, ஒரு ஆள் வருவார், உங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டில்மெண்ட்டை நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்ல. செட்டில்மெண்ட்டாக வாழ்க்கை ஒரு மனிதன் இன்றைக்கி இறந்துட்டா, அவனோட வயது வந்து 43 வயது. அதே நேரத்தில் வந்து அந்த குடும்பத்திற்காக உழைத்த ஒரு மனிதன், நல்ல ஒரு ஜாலியாக இருந்த ஒரு ஆள், பெட் அனிமல்ஸை வந்து பாதுகாத்த ஒரு ஆள், மாடு ஆடுகளுக்கெல்லாம் ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் வந்து இன்றைக்கி ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இன்றைக்கி இறந்திருக்கிறார். அப்படின்னும் பொழுது இதை நம்ம வந்து பின்னாடி போய் பார்க்கணும். இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, இதை எதற்கு, ஏன் இதை தடுக்க முடியாதா, இவர்களை வந்துட்டு பாதுகாக்க முடியாதா? ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து வெறும் அந்த 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா சம்பளத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி போய் 1.5 லட்சம் சம்பாரிச்சிடும் நம்ம, ஆனால் நீங்கள் நாளைக்கு பின்னாடி செலவு பண்ணும்போது 5 லட்சம் 10 லட்சமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, 4000 ஐடி நிறுவனம் இருக்குது நண்பர்களே. அதனால் வந்து இந்த கம்பெனியில் வந்து அவன் ப்ரெஷர் கொடுக்குறான், இந்த கம்பெனியில் நெருக்கடி, ஆமாம் அதில் வேறு இன்னொரு பிரச்சனை இருக்குது. நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் இவங்ககிட்டேருந்து வந்து அதற்கான ஆவணங்கள் தேவைப்படும். அந்த ஆவணங்கள் ஏதாவது ஒன்று நெருக்கடி கொடுத்து இந்த நபர் வந்து சரியான முறையில் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வும் இருக்குது. அப்படிலாம் வந்துட்டு
பண்ணக்கூடாது. 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செய்கிறவர்களுக்கு இன்னொரு நிறுவனத்திற்கு போவதற்கு ஃப்ரீ ஹேண்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அடுத்த நிறுவனத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு தடை விதிக்காமல் வந்து என்ன பண்ணுக்கிட்டா அவங்களுடைய அடுத்த நிறுவனத்துக்கு போகும்போது அவங்கள பற்றி தவறாக மெயில் போடுவது, அதே போல் அவங்கள வந்து என்ன கேட்டிங்கன்னா குற்றப்படுத்துவது, அவர்களை காயப்படுத்துனா இதில் ஆவணங்கள் ரீதியாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று சுழிச்சு விட்டுறது. இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க. ஆக இந்த மாதிரி விஷயங்களில் மிக தெளிவாக நம்ம இருக்கணும். அந்த நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் இருக்கோ இப்போ நம்ம அதற்காக ஒரு மனு கொடுக்க போகிறோம். அந்த மனுவை கொடுத்து இப்படிப்பட்ட நண்பர்கள் ஐடி ஃபீல்டு 4000 நிறுவனம் இருக்குது. அப்போ அதில் எத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்வாங்க, எத்தனை ஆயிரம் பேருக்கு ப்ரெஷர் இருக்கும். நான் கேள்விப்படுகிறேன் பல நண்பர்கள் வந்து டயபெட்டிக்காக வந்து இருக்காங்க. ஏன்னு கேட்டால் இவர்களுடைய ஃபுட் பேட்டர்ன் மாறிடுச்சு. இவங்க வீட்டில் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா கூட அந்த தாய் என்கிட்ட சொல்லும் போது அது கண்ணீர் வரக்கூடிய ஒரு சூழலுங்க. கதவு திறந்து பார்க்கும்பொழுது போ நான் அப்புறம் சாப்பிட வரேன்ட்டு காலை உணவையும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் கூட காலை உணவையும் மதிய உணவையும் ஸ்கிப் பண்ணக்கூடிய அளவுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது, வேலை பளு கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கும்போது பலர் கண் பார்வை வந்து பாதிக்கப்படுகிறது, பலருடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது, பலருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கின்ற நம்ம நண்பர் ஒருவரை இழந்திருக்கிறோங்க. எல்லாருமே நம்ம நண்பர் தான், மாற்று கருத்து இல்லை. இப்போ நம்ம சொன்ன ஷாம் சுந்தர்லேருந்து கார்த்திகேயன்லேருந்து ஜெயபாலன்லேருந்து அண்ணா செபஸ்டின்லேருந்து எல்லாரும் நம்மளுடைய நண்பர்கள் தான். ஆனால் இன்றைக்கி வந்து பக்கத்திலேயே தினசரி பேசக்கூடிய வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணக்கூடிய ஒரு நண்பரை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அதை யாரை குற்றம் சாட்ட முடியும் என்று சொன்னால் இந்த நிறுவனங்கள் எல்லாம் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து அவங்கள ஃப்ரீ பண்ணி விடணும். இப்போ 10 ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்காங்களா, சரி அடுத்த கட்டம் வந்து என்ன கேட்டிங்கன்னா இவங்களுடைய விருப்பப்படி இவங்க வந்துட்டு எந்த நல்ல பணி, அதாவது திருப்பி நான் ஃபஸ்ட் இயர் சேர்ந்த போதும் எனக்கு நீ ப்ரெஷர் கொடுக்குற, 4வது வருஷத்துக்கு இருக்கும்போது எனக்கு ப்ரெஷர் கொடுக்குற, அதே போல் 10 வருஷமாக இருந்தாலும் அவங்கள போட்டு நெருக்கடி. ஏன்னா அந்த சீனியாரிட்டி படி அவங்களுக்கு அதற்கான தகுந்த வேலைகளை கொடுக்கணுமே தவிர திருப்பி ஒரே வேலையில் போட்டு ப்ரெஷர்னு கொடுக்கும்பொழுது இந்த ப்ரெஷர்னாலையும் நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணுறதுனால இவர்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா மன ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது உளவியல் ரீதியாக இவர்களுடைய மனம் பாதிக்கப்படுகிறது. அதே போல் இவர்களுடைய சிந்தனை பாதிக்கப்படுகிறது. அந்த மாதிரி சிந்தனை பாதிக்கப்படும் போது தான் இவங்க எங்கே தள்ளப்படுறான் அப்படின்னு கேட்டால் தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுறான். தற்கொலை எதற்கும் தீர்வாகாது. 4000 நிறுவனங்கள் இருக்குது. நிறுவனத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் இருக்கிறது, ஒரு ப்ரெஷர் இருக்கிறது, ஒரு சிக்கல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை ஒரு மனுவாக தயாரித்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உயரதிகாரிகளுக்கு அனுப்பணும். அப்படி உயரதிகாரிகளுக்கு அனுப்பிட பட்சத்தில் நடவடிக்கை இல்லாட்டி அடுத்த கட்டம் போய் நீதிமன்றத்து வரையும் போயிடணும். அப்படி தான் போய் நம்ம சண்டை போட முடியுமே தவிர அதுக்காக நம்ம போய் நம்மை மாய்த்து கொள்ளுகிற விஷயத்துக்குள்ளே போகும்போது அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஆகவே இந்த மாதிரி ஐடி நிறுவனம் நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா நிறுவனம், அதெல்லாம் இன்றைக்கி சென்னையில் மேஜரான நிறுவனங்களாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் 4000 நிறுவனம் இருக்குது. இங்கே ஏதாவது ஒரு டென்ஷனை கொடுத்தாங்கன்னா இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த நிறுவனத்திலேருந்து மாறும்போது உங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஏதாவது நெருக்கடிகள் ஏற்படுதுன்னா அதை சட்ட ரீதியாக நம்ம சந்திக்கலாம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் வெளியில் வரணும், ஐயோ சட்ட ரீதியாக போய்ட்டால் ஒரு முறை நான் அப்படி போய்ட்டேன்னா அடுத்தடுத்துக்கு எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்லாம் ஒரு அச்ச உணர்வு, இதுதான் அச்ச உணர்வு, மிரட்டி வச்சுக்கிறது. இதே வந்து ஒரு மாற்றணும். அவன் எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சட்டத்தின் முன்னாடி எல்லோரும் சமம் தான். அதே நேரத்துக்கு ஒரு தற்கொலை எந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வாகுது. இன்றைக்கி நீங்கள் தற்கொலை பண்ணிட்டு போயிட்டீங்க. ஏற்கனவே இந்த கார்த்திகேயன் விஷயத்தில் பாருங்கள், 2 குழந்தைங்க. அந்த அம்மா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திருநள்ளாறு கோயிலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு அவங்க வந்து பார்க்கும்பொழுது அவர் கணவர் வந்து தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்துருக்கிறார். இப்போ இந்த சப்ஜெக்ட் நான் சொன்னேன் நம்ம நண்பர், அந்த சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் தூக்கு மாட்டிக்கொண்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து ஒரு மரண வழியை ஏற்படுது இல்லையா. ஆகவே இதை வந்து ஒரு ஆன்டிசிடெண்ட்டாக ஆகாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தடுப்பதற்கான வழிகளில் ஈடுபடணும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு இப்போ பாருங்கள், இந்த நிறுவனத்திலேருந்து யாருமே வரலை அப்படின்னாங்க. ஒரு காவல்துறையில் ஒரு நண்பர் திடீர்னு இறந்து போயிடுறாருன்னா ஒட்டுமொத்த காவல்துறை நண்பர்கள் வந்துடுறாங்க. ஒரு தனியார் நிறுவனம் அம்பத்தூர் எஸ்டேட்டோ சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டோ கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்துடுறாருன்னா மொத்த பேர் வந்துடும். ஆனால் இந்த ஐடி நிறுவனங்கள் இருக்கிற பொழுது இவங்க வந்து கண்டுக்கவே இல்லைங்க, யாருமே வரலைங்க. ஒரு கூட்டம் இருக்கணும் இல்லையா, அந்த கூட்டமே வரலைங்க. 10 ஆண்டு 12 ஆண்டு காலம் வேலை செய்தவர்களுக்கு இன்றைக்கி அவங்க உற்றார் உறவினர்கள் எல்லாம் இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கிறார்கள் போது இது எவ்வளோ பெரிய வேதனை. அப்படி இருக்கும்பொழுது இவங்களுடைய பாலிசி என்ன, இந்த ஐடி நிறுவனங்களுக்கான செயல் திட்டம் தான் என்ன, இவங்க எப்படி தான் என்னென்ன வேலைகளை எப்படி யார் கொடுக்குறாங்க ஃப்ரம் தி ப்ரிலிமினரி ஸ்டேஜிலிருந்து இப்போ 12 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் வேலை செய்கிறவர்களுக்கு என்ன மாதிரியான வேலைகளை பிரித்து கொடுக்குறார்கள், இது சட்ட ரீதியாக இருக்கிறதா, இவர்களுக்கான வேலை பளு வந்து அதிகமாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு ஆரம்பிக்கணும். நம்ம சட்ட ரீதியாக அதை சட்ட போராட்டம் நடத்தி தான் சார். ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்தில்
சட்ட போராட்டம் நடத்தினால் மட்டும்தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குமே தவிர, நம்ம வந்து தனிநபராக போய் பேசுவது, தனிநபரை போய் சந்திப்பது, தனிநபர் இடத்துல வந்து ஒரு கருத்தை சொல்லுவது, இதெல்லாம் ஈடுபடுவது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, வெளியில பயங்கரமா பேசுவான். ஆனா, அந்த பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது அங்க பேச மாட்டான். ஆனா, நம்ம அப்படி விட போறது கிடையாது. இந்த மாதிரியான தொடர் தற்கொலைகள், ஐடில நம்ம நண்பர்களை நம்ம இழந்துகிட்டே வரோம். நம்ம குடும்பத்தினர் நம்ம இழந்துகிட்டே வரோம். நம்ம சொந்தக்காரர்கள் நம்ம இழந்துக்கிட்டே வரோம். இப்படிப்பட்ட இழப்புகளை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் சட்ட ரீதியாக போராட வேண்டும். சட்ட ரீதியாக இவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சட்ட ரீதியாக வந்து இவர்களுக்கு அதிக வேலை கொடுக்கப்பட்டதுன்னா அந்த வேலையை தடுத்து நிறுத்த வேண்டும். இப்படிப்பட்ட செயல்களில் நாம் தொடர்ந்து ஈடுபடணும். தற்கொலை எதற்கும் தீர்வாகாது. தற்கொலை செய்து கொண்டு இறந்தவர்களுடைய குடும்பத்தினுடைய நிலையை பார்க்கின்ற போது அது வந்து ஒரு மனதை பதபதைக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட செயல்கள் இனிமேல் முட்டாள்தனமாக செயல்களை நம்ம செய்யக்கூடாது. எப்படிப்பட்ட ப்ரெஷராக இருந்தாலும் ஒரு பெண்களாக இருந்தால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு மேட்டரில் வந்து பண்ணும் பொழுது அந்த பெண் என்கிட்ட சொன்ன விஷயம், பாலியல் ரீதியாக ஒரு நிறுவனத்தில் அவங்க வந்து ஐடி கம்பெனியில் அவர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ நான் என்கிட்ட அவங்க அதை ஷேர் பண்ணும் பொழுது எனக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. நான் வந்து இதை நான் ஒரு குற்றச்சாட்டாக எடுத்து இந்த குற்றச்சாட்டை கொண்டுட்டு நான் போனேன் அப்படின்னா நாளைக்கு அவர்கள் 10வது 11வது வகுப்பு படிக்கிறாங்க. நாளைக்கு நான் இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது எனக்கு வேலை கிடைக்காது, இது வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு புகார் கொடுக்கலங்க. எனக்கே கஷ்டமாகி போச்சு. என்னங்கன்னு கேட்டால் வேணான்ட்டு ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி நிறைய நெருக்கடிகள் இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு கம்பெனிக்கு போகும்போதோ, இல்லை ஒரு பாலியல் சீண்டல் ஏற்படுகின்ற பொழுதோ, இல்லை ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் பொழுதோ, ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தும் பொழுதோ, அதை வந்து உருவாக்குற ஒருத்தன் இருப்பான் இல்லையா, பெரிய அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பான். அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கும் நம்ம பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கணும். தற்கொலை எதற்கும் தீர்வாகாது. குடும்பத்தை பற்றி கவனிக்க வேண்டும், நண்பர்களை பற்றி கவனிக்க வேண்டும், ஜாலியாக லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும். நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். அந்த நெருக்கடிகளை கடந்து நம்ம பயணிக்கின்ற பொழுது தான் அடுத்த கட்டம் போகும். குழந்தை, ஃபேமிலி, வீடு, நம்மளை சார்ந்தவர்கள், இவர்கள்லாம் என்றைக்குமே இருக்கக்கூடியவர்கள். புரியுதா? வந்து கடந்து போயிடுறவங்க கிடையாது. பாருங்கள், இந்த ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்த நண்பர் வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு 1500 2000 பேர் வந்திருக்கணும் கம்பெனிலேருந்து. ஆனால் ஒருத்தவங்க கூட வரல. ஒரு 2 பேர் யாரோ வந்திருக்காங்க, வந்துட்டு போனாங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் அவங்கள நாங்கள் சந்திக்கலை. இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு இந்த சமூகத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு சூழல். இந்த சிக்கலை நாம் சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டும். இந்த சிக்கலை சட்ட ரீதியாக கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அட்ரஸ் பண்ணணுமே தவிர முட்டாள்தனமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. நன்றி, வணக்கம்.